ஹாய் ஆல்! இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான அண்ட் யூனிக்கான சில டிப்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாமா? எஸ், இது எல்லாமே உங்களுடைய வீட்ட ரொம்பவே நீட்டாவும், சூப்பராவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் பேக் டு சந்துஸ் ஹோம். ஃபர்ஸ்ட் டிப். வெங்காயம்லாம் ரொம்ப நாளைக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாவும், நீட்டாவும் இருக்கணும். சீக்கிரமா அழுகி போயிறக்கூடாது அப்படின்னா, மறக்காம இந்த 2 விஷயத்த ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. 1, அடிக்கடி உங்களுடைய வெங்காயங்கள வெயில்ல காய வச்சு எடுத்து வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா, அதுல இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போயிருச்சு அப்படின்னாவே, சீக்கிரமா வெங்காயம் அழுகி வந்து போகாது. ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும். அண்ட் செகண்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வெங்காயத்துக்கு மேல இருக்கக்கூடிய சருகுகள உதுத்திட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து வெங்காயத்த வந்து வைங்க. வெங்காயத்துல மேபி ஏதாவது பூச்சி, புழுக்கள் இருக்குது. இல்ல அப்டின்னா ஈரம் இருக்குது அப்டின்னாலும், அது முழுமையா வந்து போயிரும். வெங்காயத்த அது வந்து அஃபெக்ட் வந்து பண்ணாது. ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு இந்த 2 விஷயத்த மறக்காம பண்ணிருங்க. வீக்லி ஒன்ஸ் ஆவது பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிப் நம்பர் 2. பச்சை மிளகாய் ரொம்ப நாளுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நெனைச்சோம் அப்டின்னா, அது மேல இருக்கிற காம்பு பகுதிகளை எல்லாத்தையுமே நீக்கிட்டு, நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பாக்ஸ்ல வந்து போட்டுருங்க. அத போட்டுட்டு மேல கொஞ்சமா மஞ்சத்தூள் வந்து தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா பாக்ஸ க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணீங்க அப்டின்னா, எவ்ளோ நாள் ஆனாலும் சீக்கிரமா பச்சை மிளகாய் வந்து பழுத்தும் போகாது, வேஸ்ட்டும் உங்களுக்கு ஆகாது. 15 நாள் வரைக்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்க. டிப் நம்பர் 3. இப்பல்லாம் நம்ம எந்த பொருள் வந்து கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு சூப்பரா ஸ்டோர் பண்ணணும்னு நெனச்சாலுமே, உடனே கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்றோம். ஆனா, அந்த காலத்துல எல்லாம் வெளியிலேயே வச்சு பயன்படுத்துனாங்க. ஆனா, அவ்ளோ நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாவும் இருந்தது. எந்த பொருளும் சீக்கிரமா கெட்டும் போகல. அதுக்கு ஒரு சில விஷயங்கள அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணாங்க. தேங்காய் எல்லாம் சீக்கிரமா அழுகி போகக்கூடாதுன்னு நம்ம நெனச்சோம்னா, ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சுருவோம். அது வந்து பார்க்கும்போதே ஒரு சின்ன ட்ரையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அதெல்லாம் இல்லாம தேங்காய் ரொம்ப நாள் கெட்டும் போகாம ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ தவிர்த்துட்டு நீங்க அத சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி உப்பு ஜாடியில வந்து போட்டு வச்சீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாது. நீங்க இதுல தேங்காய் மட்டும் இல்ல, புளியையும் நீங்க வந்து போட்டு வைக்கலாம். உப்புக்கு இயல்பாவே எந்த பொருளையும் கெட்டு போகாம பதப்படுத்துற தன்மை இருக்கிறனால நீங்க எப்ப எடுத்தாலும் ஃப்ரெஷ்ஷாவே வந்து உங்களுக்கு இருக்கும். குழம்புல ஆட் பண்ணும்போது கொஞ்சமா உப்பை மட்டும் குறைச்சிக்கோங்க. டிப் நம்பர் 4. பட்டு புடவைகளை எல்லாம் எப்பவுமே மிஷின் வாஷோ அல்லது ரொம்பவே ஹேண்ட்ல ரஃப் பண்ணி வாஷ் பண்றதோ இருக்கவே கூடாது. நம்ம கம்ஃபோர்ட்டோ இல்லைன்னா ஷாம்போ யூஸ் பண்ணி ரொம்பவே மைல்டா தான் நம்ம வந்து வாஷ் வந்து பண்ணி எடுத்து வந்து வைக்கணும். பட்டு புடவை முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 டைம்ஸ் ஆவது கட்டினதுக்கு அப்புறம் தான் வாஷ் பண்ணணும். நம்ம ஒரு டைமுமே வந்து வாஷ் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்பவே ஃபேட் ஆயிரும். நீங்க அப்படி யூஸ் பண்ணக்கூடிய பட்டு புடவைகளை துவைச்சு முடிச்சு அலாசினதுக்கு அப்புறமா ஒரு தண்ணியில லெமன் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த வாட்டர்ல ஒரு 2 தடவையா அலாசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய பட்டு சாரியினுடைய பளபளப்பு அப்படியே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல்லும் உங்களுக்கு கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு முடியும். பட்டு புடவையில வரக்கூடிய பேட் ஸ்மெல் எல்லாமே ரிமூவ் ஆகி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 5. உருளைக்கிழங்கும் வெங்காயத்தையும் எப்பவுமே சேர்த்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமா முளைப்பு கட்டிரும் அப்படின்னு. உருளைக்கிழங்கு மட்டும் இல்லங்க, இதுல வெங்காயமுமே கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சீங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமா அழுகி போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரெண்டையும் எப்பவும் தனித்தனியா பிரிச்சே வந்து வைங்க. உருளைக்கிழங்குகள் முளைப்பு கட்டாம இருக்கிறதுக்கு வெள்ளை பூண்டோட நீங்க வந்து வைக்கலாம். அல்லது வெள்ளை பூண்டினுடைய சருகுகள் வந்து போட்டு வச்சீங்கன்னாலும் உருளைக்கிழங்கு ரொம்ப நாளைக்கு முளைப்பு கட்டாம ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். டிப் நம்பர் 6. வரமிளகாய நம்ம கிலோ கணக்குல வாங்கி ஸ்டோர் பண்ணி வந்து வச்சிருப்போம். அது சில்வர் பக்கெட்லயோ அல்லது பிளாஸ்டிக் பக்கெட்லயோ ஸ்டோர் பண்ணுவோம். இப்படி ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதனுடைய கிறிஸ்பினஸ் வந்து கண்டிப்பா குறைஞ்சிரும். அதனுடைய காரத்தன்மையும் குறைஞ்சிரும். இது ரெண்டுமே குறையாம இருக்கிறதுக்கு இந்த சின்ன டிப் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். லாங் டேஸ் நல்லா சூப்பரா வந்து இருக்கும். இதுக்கு நீங்க ரூ. 1 கூட செலவு பண்ண வேண்டாம். 1 நிமிஷம் உங்களுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாவே போதும். வாரத்துக்கு ஒரு முறை மிளகாய நல்ல ஒரு நியூஸ் பேப்பர்லயோ அல்லது காட்டன் கிளாத்லயோ கொட்டி விரிச்சு விட்டு நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும். வரமிளகாயினுடைய காரங்கள் எப்பவும் குறைஞ்சும் போகாது, அப்படியே இருக்கும். குழந்தைகளுக்கு வாங்கி வைக்கக்கூடிய பிஸ்கெட் எல்லாம் சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு கபோர்ட்லயோ ஃப்ரிட்ஜ் மேலேயோ வந்து வச்சிருவோம். அது காத்து போய் நமத்து போயிடும். அது வேஸ்டா தான் போகும். அதை அப்படியே தூக்கி நம்ம குப்பையில போடுவோம். இதனால மணியும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணாவே போதும். ஈஸியா அதை நம்ம ரீயூஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்படி காத்து போய் நமத்து போன பிஸ்கெட்டுகளை நம்ம தோசைக்கல் மேல வச்சுட்டு கொஞ்சம் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம்னாவே போதும். நல்லா கிறிஸ்பியா வந்து உங்களுக்கு
உங்களுக்கு பழைய மாதிரி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க யூசுவலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காசும் வேஸ்ட் ஆகாது, பொருளும் வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பொருட்கள இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 8. நீங்க எப்ப வெங்காயத்த வாங்குனாலுமே கீழ தரையில ஒரு நியூஸ் பேப்பரோ அல்லது சாக்கோ கொட்டி அதுல வந்து வெங்காயத்த வந்து ஸ்டோர் பண்ணுங்க. நீங்க பேஸ்கெட் தனியா வச்சிருந்தாலுமே அந்த பேஸ்கெட்டுக்குள்ள ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு வைங்க. இது சீக்கிரமா வந்துட்டு முளைப்பு வந்து விடாது. சீக்கிரம் கெட்டும் வந்து உங்களுக்கு போகாது. நல்ல ஒரு டார்க்கான பிளேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணுங்க. அப்பதான் முளைப்பு சீக்கிரமா வந்து உங்களுக்கு விடாது. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து நீங்க போட்டு வைக்கிறதுனால அதுல தண்ணி இருந்தாலும் அது ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கும். வெங்காயம் அழுகியும் போகாது, முளைப்பும் விடாது. டிப் நம்பர் 9. நம்ம வீட்ல இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அரைச்ச மொத்த மாவுலையும் அந்த நைட்டோ மார்னிங்கோ ஊத்துறதுக்கு ஒரு சிறு பாத்திரத்துல ஊத்திட்டு மீதிய பெரிய பாத்திரத்துல அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இதுல 2 விஷயம் வந்து நடக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல இடம் வந்து பத்தாது பெரிய பாத்திரமா இருக்கிறதுனால. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்பெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு சின்ன சின்ன பாத்திரமா 2-3 பாத்திரத்துல நீங்க மாவை பிரிச்சு ஊத்தி வச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது ஒரே ஒரு பாத்திரத்தை மட்டும் வெளியே எடுத்தீங்கன்னா போதும். நைட்டு டின்னரும் உங்களுக்கு முடிஞ்சிரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் உங்களுக்கு வந்து சிம்பிளா வந்து முடிஞ்சிரும். ஸோ உங்களுக்கு மாவு அடிக்கடி வெளியே வச்சு உள்ள மறுபடியும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கும்போது சம்டைம்ஸ் புளிச்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி புளிச்சு போற தன்மைகளையும் நீங்க வந்து அவாய்ட் வந்து நீங்க பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 10. தேங்காயெல்லாம் சீக்கிரமா அழுகி போகக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தேங்காயை உடைச்சதுமே கண்ணு பகுதி இருக்கக்கூடிய பகுதியை முதல்ல வந்து நீங்க யூஸ் வந்து பண்ணிடணும். ஏன்னா அதுதான் சீக்கிரமா அழுகி போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தேங்காய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு கெடாது. ஸோ அதை நீங்க நார்மலா ரூம் டெம்பரேச்சர்லயோ அல்லது உப்பு ஜாடியிலயோ இல்ல அப்படின்னா ஃப்ரிட்ஜ்லயோ வந்து நீங்க ஸ்டோர் பண்ணலாம். நீங்க உடைச்ச உடனே அந்த கண்ணு இருக்கிற பகுதியை சீக்கிரமா வந்து யூஸ் பண்ணிருங்க. தேங்காய் வேஸ்ட் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 11. நம்ம வாழைப்பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னா அது சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கணும், இல்லைன்னா அதுல கொசு அரிக்காம இருக்கணுங்கிறதுக்காக மேல வந்து அலுமினியம் பாயில் பேப்பர் வந்து சுத்தி வைப்போம். அது எல்லாருக்கும் பாசிபிளா அப்படின்னா கண்டிப்பா இல்லதான். ஆனா ரொம்பவே சிம்பிளான ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பண்றது மூலியமா நம்மளும் ரொம்ப நாளைக்கு வாழைப்பழத்தை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு முடியும். ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கவர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா ரோல் பண்ணிட்டு வாழைப்பழத்தினுடைய காம்பு பகுதிகளை சுத்தி வந்து வச்சிருங்க. இப்படி சுத்தி வைக்கிறது மூலியமா காம்புகள் சீக்கிரமா வந்துட்டு பழுத்து போகாது. இதனால பழங்களும் பழுத்து போய் வேஸ்ட் ஆகிறதையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஆனாலும் உங்களுடைய வாழைப்பழங்கள் கெடாம ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். டிப் நம்பர் 12. நீங்க எலுமிச்சம்பழங்களை வாங்கிட்டு வந்ததுமே நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுல மண்ணு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே சுத்தமா கிளீன் பண்ணிருங்க. கிளீன் பண்ணிட்டு ஒரு நல்ல துணியில வந்து தொடச்சு வந்து வெளியில வந்து வச்சிருங்க. நீங்க இது ஒரு நாள் கூட அப்படியே வந்து வச்சிருக்கலாம். நீங்க இந்த லெமனை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணணும், ரொம்ப நாள் கழிச்சாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், மினிமம் எனக்கு ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலோ அல்லது இந்த மாதிரி ஒரு டப்பாவோ எடுத்துக்கோங்க. அதுல இந்த எலுமிச்சை பழங்களை எல்லாத்தையுமே போட்டுட்டு அந்த ஃபில் ஆகிற வரைக்கும் நீங்க தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நாள் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்து உங்களுக்கு இருக்கும். இதை நீங்க வெளியிலயுமே ரூம் டெம்பரேச்சர்லயுமே மெயின்டைன் வந்து பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னாலும் சரி, ரூம் டெம்பரேச்சருக்கு வெளியே வைக்கிறீங்கன்னாலும் சரி, 2 நாளுக்கு ஒரு முறை அந்த தண்ணியை வந்து சேஞ்ச் வந்து பண்ணிருங்க. இப்படி பண்ணினீங்க அப்படின்னா 15 டேஸ் வரைக்கும் லெமன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். டிப் நம்பர் 13. குழந்தைங்க பூமர்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதை சாப்பிடும்போது எப்படியும் தவறி அவங்களுடைய ட்ரெஸ்ல வந்து ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். இல்ல அப்படின்னா அந்த துணியை வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கு சின்ன ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணினா போதும். துணி வந்து உங்களுக்கு டேமேஜும் ஆகாது, பூமரியும் ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒட்டி இருக்கிற பகுதியில ஐஸ் கியூப் வந்து எடுத்துக்கோங்க. இத மேல நல்லா ரஃப் மட்டும் பண்ணி வந்து விட்டுருங்க. ரஃப் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். அதை ஈஸியா உங்களுடைய ட்ரெஸ்ல இருந்து ரிமூவ் வந்து பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. டிப் நம்பர் 14. கொத்தமல்லி இலைகளை எல்லாம் வாங்கின உடனே நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வேர் பகுதிகளை கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சிருவோம். இப்படி பண்ணுனா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாதுன்னு நினைச்சுதான் நம்ம ஸ்டோர் பண்றோம். இப்படி பண்ணுனா சீக்கிரமாவே கொத்தமல்லி இலைகள் கெட்டு போயிடும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டோம்னா அதுல அழுகி போற விஷயம் நடக்காதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உள்ள புல்லும் மத்த செடிகளும் சின்ன சின்ன பார்ட்டும் வந்து இருக்கும். இது மூலியமாவும் கொத்தமல்லி இலைகள் சீக்கிரமா வந்து
அழுகிரும். இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு வேர் பகுதியில கட் பண்ணின உடனே கொத்தமல்லி இலைகளை தனியா பிரிச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய புல்லும் மத்த செடிகளையும் ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன வாடி போன கொத்தமல்லி இலைகள், பழுத்த கொத்தமல்லிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரி 20 நாள் ஆனாலும் கொத்தமல்லி இலைகள் சீக்கிரமா வாடவும் செய்யாது, வதங்கவும் செய்யாது. உங்களுக்கு மார்னிங் குக் பண்ணும்போது எந்த விதமான டென்ஷனும் இருக்கக்கூடாது, உங்களுடைய டைமும் சேவ் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ் வீக்லி ஒன்ஸ்ல வந்து நீங்க பிளான் வந்து பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல உங்களுடைய கிராசரிஸ் எல்லாத்தையுமே ரீஃபில் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்றது மூலியமா உங்களுக்கு மார்னிங் சமைக்கும் போது எந்த விதமான டென்ஷனுமே இருக்காது. நான் எப்பவும் வெட்னஸ்டே என்னுடைய கிச்சனை நீட்டா கிளீன் பண்ணிடுவேன். இல்ல அப்படின்னா டியூஸ்டே ஈவினிங்கே கிளீன் பண்ணிடுவேன். ரீசன் என்ன அப்படின்னா வெட்னஸ்டே எனக்கு சந்தை இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜையும் நான் கிளீன் பண்ணிட்டு கிராசரிஸையும் நான் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறது மூலியமா ஈவினிங் நான் சந்தைக்கு போகும்போது என்னென்ன பொருட்கள் தீர்ந்திருக்கு, என்னெல்லாம் வாங்கணுங்கிறத நான் லிஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு நாளை நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு கிராசரிஸ் எல்லாத்தையும் நீங்க ரீஃபில் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு கவலையே இருக்காது. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஹைப்போ வந்து கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.